நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து நேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது நேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருக்குது. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படுது. போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது, இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுனா எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த கிரகமை இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதிலாப், அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்பொழுது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்களை நம் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசியை பற்றி ஏற்கனவே நம்ம பேசின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். கோவில் கலச, அதாவது சாமி எல்லாரும் கும்பிட்டுட்டு கும்பத்தை தான் மேலே பார்ப்போம், கோவிலில் உள்ள கலசத்தை தான் மேலே பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் பார்த்த பிறகு கும்பராசிக்காரங்களை பார்க்காம நம்ம போகக்கூடாது. ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வேலை பார்க்காங்க அப்படின்னா அதில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கட்டாயமாக கும்பராசிக்காரங்கிட்ட பேசிட்டு தான் போகணும், அல்லது அவங்கள பார்த்துட்டு தான் போகணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயங்களில் நினைச்ச செயல்பாடுகள் நடக்கும். இதான். ஏன்னா நம்ம சாமியை போய் கும்பிட்றோம், சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நேரடியாக கலசத்தை பார்க்காம வர்றது கிடையாது. மேக்ஸிமம் அந்த தெய்வ பக்தி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்துகிறவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சாமியை கும்பிட்டுட்டு வர்றதை விட நம்ம கும்பத்துக்கு, கோவிலில் உள்ள கும்ப கலசத்துக்கு மரியாதை செலுத்துவது மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அபிஷேகங்கள் நம்ம டெய்லி இங்கே பண்ணாலும் இந்த திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கும்ப கலசத்துக்கு தான் எல்லாருமே பண்ணுவாங்க அபிஷேகங்கள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான ஒரு முக்கியத்துவம் அனைவருமே கொடுக்க வேண்டும் என்பது உண்மை. கும்பராசிக்காரங்களுமே கும்பராசிக்காரங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், இதுதான் உண்மை. சரியா? சரி, ஓகே. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வருடமாக, மன அழுத்தத்தை நீக்கி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் நீங்கள் சொல்வதெல்லாம் எதுனாலும் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மை நினச்சிக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. இவன் ஏதோ காதில் பூ சுற்றுறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் அளவில்லாமல் கடல் போல் ஓடிக்கொண்டே இருக்கும் தன்மையில் இருக்கப் போகிறது என்பது உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானால் சில விதமான மன அழுத்தங்கள், பலவிதமான ஒரு கஷ்டங்களை அளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய தொழில் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற தாக்கங்கள், பொருளாதார நிலையில் உள்ள தாக்கங்கள் உறுதியாக குறைய போகுதுங்க. பொருளாதாரத்தில் கவலை, கஷ்டம், வருத்தங்கள் அப்படிலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலை மாறி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு இடமாற்றம், வீடு இடமாற்றம் செய்கிறது அல்லது மேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இடமாற்றம் செய்ய விருப்பப்படுறவங்க சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சரியான ஒரு பாதையை அமைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் யாருக்கும் அதிகமாக கொடுத்து உதவ வேண்டாம். கடனாக கொடுக்கறது அல்லது கடன் வாங்கி கொடுக்கறது அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு சில நேரங்களில் சில தாக்கங்களை கொடுத்துரும். முடிஞ்சளவு பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உள்ள
விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காச்சும் பணம் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு கொடுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா திரும்ப பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே தடைகள் விலகி வெற்றி காண்பதற்கான அமைப்பாக இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் உறுதியாக கொண்டாடலாம். மேலும் இந்த வருடத்தில் நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு சனிக்கிழமை தொடர்ந்து பண்ணுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய எழுச்சி கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு எப்பொழுதும் நிறைந்து இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நமது கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மேலும் நமது வாடிக்கையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.